இட்ஸ் வெட்னஸ்டே ஆஃப்டர்நூன். வெட்னஸ்டேக்கு நான் எப்பயுமே மினி நான்வெஜ் லஞ்ச் மாதிரி தான் பண்ணுவேன். ஸோ அதுக்கு வந்து இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன்னா எக் ரோஸ்ட்டு தான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உருட்டு உளுந்தா சேர்த்துக்கோங்க. அப்படின்னா தான் தாளிக்கும் போது அது கலர் மாதிரி வரும்போது ரோஸ்ட் ஆகி நம்மளுக்கு சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கடிக்கும் போது நம்மளுக்கு அந்த கடுக்குன்னு சொல்லி கேட்கும். கடுகு உளுந்து கருவேப்பிலை தாளிச்சதுக்கப்புறமா 2 ஸ்பூன் குழம்புத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் பெப்பர் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் இது எல்லாத்தையுமே நல்லா வந்து வதக்கிக்கணும். மசாலாஸ்லாம் போட்டவுடனே எண்ணெய் வந்து ட்ரை ஆகும், நல்லா அப்சர்வ் பண்ணி. அதுக்காக எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அது நல்லா நுரக்கட்டி வர்ற அளவுக்கு நம்ம விட்டுறணும். கொஞ்சமாக அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாயில் பண்ணி வச்சுருக்க எக்கை வந்து நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பாயில்டு எக்கில் எக் ஒயிட் மட்டும் தான் பிடிக்கும். எல்லோ வந்து எப்போயுமே ஒமிட் பண்ணிடுவேன். கடாயில் இருக்க எக்கையும் அந்த மசாலாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டால் எப்பா வீடே அப்படியே ஜம்முன்னு ஸ்மெல் வரும், சூப்பர்பாக இருக்கும். ஃபைனலி எக் எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறமா ரைஸ் போட்டு சாப்பிட்டா அதை அடிச்சுக்க ஆளே இல்லைங்க.